சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி வைகாசி அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வைகாசி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான அமாவாசையாகவே நம்ம பார்க்கலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை வரக்கூடிய ஒரு வைகாசி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா வைகாசி மாதத்துல முதல் அமாவாசையானது நடந்து முடிந்திருக்கு. இந்த அமாவாசை கடைசியில வரக்கூடிய இரண்டாவது அமாவாசை. இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில உங்களுடைய ராசி சிம்மம் ராசியா இருந்தா சிம்மராசினியர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க தவறாமல் செய்யணுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. முதல்ல இந்த அமாவாசை நாளில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். வைகாசி மாதத்தின் அமாவாசையில தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாதுங்க. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் வளமாக்கி வாழ செய்யும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. வருடத்திற்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சாஸ்திரம் ரீதியாக சொல்றாங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசை, ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம், அது மட்டுமில்லாமல் கிரகணங்கள், புரட்டாசி மகாலய பட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்கு உரிய நாட்களாக, முக்கியமான நாட்களாக, முன்னோருக்கான நாட்களாக 96 நாட்கள் இருப்பதாக விரிவாக சொல்லி இருக்காங்க. அமாவாசை என்பதே முன்னோருக்கான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரிப்பதும் தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்வதும் மிகவும் அதீத பலனை நமக்கு ஏற்படுத்தும். இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவதால் இது விசேஷமான ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் மறக்காமல் முன்னோர் ஆராதனையை நீங்க செய்யணுங்க. அவர்களுடைய படங்களுக்கு மறக்காமல் மாலை சாற்றினும் அவர்களுக்கு பிடித்த உணவை நீங்க நெய்வேத்தியமாக படைத்து காகத்திற்கு முக்கியமாக கொடுக்கணும். இந்த முன்னோரை நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த நாளில் ஒரு 4 பேருக்கு உங்களால் முடிந்தால் தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் என எந்த உணவாக இருந்தாலும் நீங்க தானமாக கொடுத்து வரலாங்க. இதனால பாத்தீங்கன்னா வீட்டில் இதுவரை இல்லாத நிம்மதி, இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால பாத்தீங்கன்னா தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் நிலை நிச்சயமா விலகி செல்லிடுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை வளமாக்கி பெருகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுடைய முன்னோர்களால் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. மறக்காம இந்த வைகாசி அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க தவறாமல் செய்து வாருங்க. இதனை தொடர்ந்து இந்த வைகாசி அமாவாசையுடைய தாக்கத்தால் சிம்மம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதாவது பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து இந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படிங்கறத குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா குரு பார்வையால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. அமாவாசை தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் குரு பகவானுடைய அருளால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். அதாவது இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக என்ன முன்னேற்றங்கள் நடக்க போகிறது, திருமண யோகங்கள் இருக்கிறதா இல்லையா, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன என அனைத்து தகவலையுமே நீங்க இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து பயன்பெறலாம். ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது இயல்பான ஒரு நிகழ்வாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ராசிகளுடைய வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த அமாவாசையினுடைய தாக்கமும் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை நிச்சயமா ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களையும், சில ராசினியர்களுக்கு அதாவது ஆபத்தான சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம்.
இந்த காலகட்டம் மிக முக்கியமான நிகழ்வாக குரு பகவான் கடகராசில உச்சம் பெற்று சென்றிருப்பது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா பல ராசியினரின் வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். செவ்வாயுடைய சஞ்சாரத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயல் வேகம் தைரியம் ரெண்டுமே அதிகரிக்கும். ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில் பணவரவு குடும்ப வாழ்க்கை திருமண யோகம் இந்த அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் சில விஷயத்துல நீங்க பொறுமையா நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு இதுவரை வெற்றி ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசில 12ஆம் இடத்துக்கு மாறி இருக்கிறார். இதனால விரயம் எதிரிகளை குறிக்கக்கூடிய இடத்திற்கு மாறி உள்ளாருங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் வருவதற்கான ஒரு நேரமாக இந்த நாட்கள் இருக்க போகிறது. அதாவது நல்ல நிலைமை இல்லாத சூழல் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு குறிப்பாக சொல்றாங்க. இனி வரும் காலகட்டத்தில் பெரிய கஷ்டங்கள் பாதிப்பு எதுவுமே வராதுங்க. எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகும். அஷ்டம சனி உங்களுடைய ராசிக்கு பெரிய சிரமத்தை தரப்போவதில்லை அப்படின்னு குறிப்பாக சொல்லப்படுது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையுமே சமாளிக்கக்கூடிய வகையில இந்த அஷ்டம சனி உங்களுக்கு அமைந்திருப்பதாகவோ சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானை குரு பார்ப்பதால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. இதனால சிம்ம ராசினியர்கள் பயப்பட வேண்டிய எந்த வித அவசியமும் கிடையாதுங்க. உங்களுக்கு தைரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். கடன் சார்ந்த நோய் சார்ந்த எதிர்ப்பு சார்ந்த போட்டி சார்ந்த இந்த அனைத்து விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமாவாசையினுடைய தாக்கம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அப்பா அம்மாவின் மேல் இருந்து வந்த மனக்கவலை பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கிடும். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே நீங்கிடும். அதுபோலவே உங்களுக்கு மன அழுத்தம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் அமைந்திருக்கு. கும்பாபிஷேகம் சுப காரியங்கள் பொது காரியங்கள் பாகு பிரிவினைகளில் என இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் அதாவது ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு பனி போல விளையிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் இடத்திற்கு ராசிநாதன் சூரியன் வருவதால் மன அழுத்தம் நீங்கி தெம்படையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்க போகிறது. மனைவி பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுவது மருத்துவ செலவு உண்டாகுவது போன்ற நிலைமைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக நீங்கிடும். ஸோ பொறுமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமாக அவசியம். எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தாலும் அதனை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விட்டு செய்வது உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எதை செய்தாலும் சிம்ம ராசினியர்கள் பொறுமையை கடைபிடித்து நிதானத்தை கடைபிடித்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன, இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.